கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மீனராசி. மீனராசிக்கு ராகு சந்திரன் மேலே போய்ட்டுருக்கனால மனக்குழப்பம், அம்மாஸ்தானம் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இதெல்லாம் முழுமையாக சரி பண்ணுறதுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு சில பரிகாரங்களும் கோச்சார நிலையும் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமாக ராகு சனி நட்சத்திரத்துலேயும் சனி குரு நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்துக்கு மாறப்போகிறார். இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடம் உங்களுக்கு பெரிய அளவில் பெரிய லாபங்களை, பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டு வருமானங்கள் கிடைக்கும். சொல்லப்போனால் எதிர்பாராத பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு, உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் இலக்கை வச்சுருப்பீங்க. அந்த இலக்கை ரொம்ப சுலபமாகவே அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு பெரிய வளர்ச்சி, முன்னேற்றங்கள், உங்களுக்கு பாதைகள் திறக்கப்படும். இதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் தான் வேறு லெவல் வாழ்க்கை வாழ போகிறீங்க. என்னங்க இன்னொரு 5 வருஷம் பயமாக இருக்குது, ஜென்ம சனி அடுத்தது, அதுக்கப்புறம் பாத சனி இருக்குது, இந்த 5 வருஷம் எப்படி போகும் தெரியல அப்படின்லாம் பயப்படாதீங்க. 7 சனி அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சில பரிகாரங்களை பண்ணும்போதே இது தாக்கம்லாம் கிட்ட நெருங்குது. ரொம்ப முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, மரம் செடி கொடிகளுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி போடுவது, மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடிக்கடி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை, நீங்கள் என் கூட இருக்கீங்க நல்லதே நடக்குது, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க நல்லதே நடக்குது, ஸோ அது உங்கள் இஷ்ட தெய்வம். அது எப்பயுமே நீங்கள் அப்படி சொல்லும்போது ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி ஹையாகவே இருக்க உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றிகரமாகவே இருக்கும். ஒரு 7 சனி நடக்கும்போது என்ன ஆகும், ஒரு விஷயம் நல்ல நேரம் இருக்கும்போது ஒரு தடவை முயற்சியிலே வெற்றி கிடைச்சிருக்கும். டைம் கொஞ்சம் ஃபேவராக இல்லாதப்போ ஒரு 3-4 டைம் முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். அந்த 3-4 டைம் முயற்சி பண்ணாமல் ஒரே டைம்லேயே நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு தான் மனதளவில் நீங்கள் எண்ணங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். மனசை நீங்கள் பலப்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி. ஏன்னா குரு இருக்கார், 3வது வீட்டில் இருக்கார். அடுத்த 4வது வீட்டில் போகும்போது வக்கர நிலையிலிருந்து அவர் நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், பிரம்மாண்ட வளர்ச்சி. இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத சந்தோஷத்தை. அப்போ வீடு, வாகனம், சொத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு பன்மடங்கு ஏராளமாக அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலம் நீங்கள் ஏற்றத்தை நோக்கி போகிறீர்கள். உயர்வான வாழ்க்கை, உயர்வான விஷயங்கள் இப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சனி கிரகத்தோடைய நட்சத்திர சாரம் நீங்கள் பாருங்கள். சனி குரு நட்சத்திரத்துக்கு என்ட்ரான உடனே உங்களுக்கு ராகு நட்சத்திரம் என்ட்ரான உடனே பெரிய பண வரவை கொடுத்துரும். ரொம்ப நாளாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கூட வந்துடும், நீங்கள் கொடுக்க வேண்டிய பணமும் கொடுக்க வச்சிடும். ஸோ நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. சூரியன் 6ஆம் இடத்தில் வலிமை பெற்று அடுத்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது தெளிவான பாதைக்குள் உங்களை கொண்டு செல்வதற்கு அனைத்து வழிகளும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த வழிகள், அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சியும் பெரிய அளவில் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்க தொடங்கிவிடும். இது எல்லாமே உங்களுக்கு நிம்மதியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடும். எதிரிகளுடைய தொல்லை, எதிர்மறை மனிதர்களின் தொல்லை இவை அனைத்தும் உங்களை விட்டு விலகி உயர்வான கோடீஸ்வர நிலைக்கு போவதற்கான பாதைகள் உங்களுக்கு திறக்கப்படும். கேது பாருங்கள், செவ்வாய் நட்சத்திரத்துலேருந்து சந்திரன் நட்சத்திரம் வந்துட்டார். இந்த டைமில் 5ஆம் இடம் தான், மனசு ஸ்தானம் தான் நீங்கள் பலப்படுத்திக்கணும். மனசு ஸ்தானம் பலமாகிடுச்சுன்னா நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கேது சந்திரன் நேரத்தில் இருக்கும்போது அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே, அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சினாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களை பார்க்க தொடங்கி விடுவீர்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரை இல்லாத எதிர்மறையான வலைகள், எதிர்மறையான மனிதர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். ரொம்ப நாளாக உங்களுக்கு தடங்கள் இருந்தது, தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். கேது சந்திரனோட நட்சத்திரம் மனசு பலவீனப்படுத்துறதுக்கு ஜீவசமாதிக்கு போங்க, சித்தர் பீடங்களுக்கு போங்க. அப்படியே ஒவ்வொன்றாக உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை பூர்த்தியடைய வைக்கும், கிடைக்க வைக்கும். அதற்குரிய சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள்.
அது உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க வைத்துவிடும். தடைகள் நிவர்த்தி செய்வதற்கு தடைக்கற்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமாக உங்கள் வலி வேதனையை உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு பலவீனப்படுத்தும். அவங்களுக்கு தெரிஞ்சவொடனே அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க பின்னாடி 4 பேர்கிட்ட அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை தாண்டி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை பலவீனப்படுத்தும். உங்களை பலவீனப்படுத்த பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு தடைக்கற்களை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். மிக பிரம்மாண்டமான அம்சமான ஒரு வாழ்க்கை, நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள், இப்படி எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க தொடங்கக்கூடிய நேரம் இது. இந்த டைமில் நீங்கள் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடக்கூடாது. தப்பாக நீங்கள் பண்ணிடாதீங்க. தவறுகளை செய்ய தூண்டக்கூடிய ஏராளமான விஷயங்கள் உங்களை தேடி வரும். அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். தேவையில்லாத வெட்டி பேச்சு பேச வைக்கும். அது உங்கள் நேரத்தை வீணடிப்பது மட்டும் இல்லை, உங்களுடைய எனர்ஜி லெவலையும் குறைத்து விடும். அதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை அடையிறதுக்கு வழி கிடச்சிட்டே இருக்கும். அந்த டைமில் இதெல்லாம் பண்ணி மிஸ்டேக் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் ரொம்ப முக்கியமாக யாரை ஏமாற்றிட்டு போயிட்டாலும், உங்களுக்கு பணத்தை பொருளாதாரத்தை ஏமாற்றினாலும், மனதளவில் ஆசையை தூண்டி விட்டு ஏமாற்றினாலும், இதற்கு அவர்களை எந்த சூழ்நிலையும் அவர்கள் பேரையோ அவர்களை பற்றியோ யாரிடமும் சொல்லி உச்சரிக்காதீர்கள். இந்த நிமிடத்திலிருந்து எத்தனை முறை நாம் மற்றவர்கள் பேரை உச்சரிக்கிறோமோ நினைக்கிறோமோ அது நமக்கு வெற்றிகளுக்கு தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி நீங்கள் மற்றவங்க பேரை உச்சரிக்கிறீங்களோ அந்த பேர் கொண்டவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பேரை உச்சரிக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை, உயர்வான ஒரு வாழ்க்கை பாதைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது. அந்த பாதையில் போனதுக்கப்புறம் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான். அது வரைக்குமே சில தடைகளை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் ஜீவசமாதிக்கு போக சொல்கிறேன். ஆஞ்சநேயரை வழிபடுங்க. தொடர்ந்து பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவு அளியுங்கள். கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்கள். மரம் செடி கொடிகளுக்கு சர்க்கரை கலந்து பச்சரிசி போடுங்கள். இந்த பரிகாரம்லாம் செய்ய உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி, சந்தோஷங்கள் எல்லாமே கிடைக்க தொடங்கிவிடும். எதிரிகளின் பிடியிலிருந்து நீங்கள் மீண்டு நல்ல ஒரு பாதைக்குள் சென்று விடுவீர்கள். இந்த பரிகாரங்களை செஞ்சீங்கனாலே போதும். தொடர்ந்து குருவோடைய மந்திரங்களை நீங்கள் கேளுங்கள். மீனராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய மந்திரங்கள், குருவோடைய மந்திரங்கள் ரொம்ப உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதுக்கிடையே இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அல்லது உங்கள் நண்பர்களுக்கு அல்லது உங்கள் உறவினர்களுக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்க திருமணத்திற்கு அப்படின்னா, உடனே நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏஜில் ப்ரொஃபைல் வேணும், எந்த கண்ட்ரியில் வேணும், எந்த ஊரில் வேணும் அப்படின்னு டீட்டெயில் சொன்னீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்பப்படும். நல்ல வரன் உங்களுக்கு மிக விரைவில் அமையறதுக்கு எங்கள் நிறுவனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பயன்படலனாலும் உங்கள் நண்பர்களுக்காவது பயன்படலாம். அவங்களுக்கு கூட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம் அவங்களுக்கு பயன்படும். ரொம்ப குயிக்காக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இந்த நிறுவனம் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் சப்ஜெக்டுக்குள்ளே வரேங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு செயல் செய்ய போகிறாலும் அதை யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதை சொல்லும்போது தாமதப்படும், தடை ஏற்படும். 2 நாளில் முடிய வேண்டிய வேலை 10 நாள் கொண்டு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு டவுட் கேட்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் சொல்லி கேட்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. சொல்லும்போது தடை தாமதம் கொடுக்கும். மனிதர்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் எண்ணங்களில் பலமாக இருந்தால் எளிய எந்த விஷயம் தெரிந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது வெளியே தெரியும் போது அது தாமதத்தை படுத்தி கொண்டே இருக்கும். இந்த உங்கள் எண்ணங்கள் அளவில் பலமாக மாறுவதற்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஜீவசமாதி சென்று விடுங்கள். சித்தர் கோயிலுக்கு சென்று அங்கே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் தியானம் செய்துவிட்டு அமைதியாக அமர்ந்துட்டு வரும்போது மனசு தெளிவடையும். தெளிவான பாதைக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள். நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்கள், நல்ல மாற்றங்களுக்கான பாதைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி,
சந்தோஷங்கள், நிம்மதியான நிலை, இப்படி எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடும். உங்களுக்கு எல்லாமே தெளிவடைய வச்சிடும். இது எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகள், வழிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும். நல்ல மனிதர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். இனி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம்தான், மகிழ்ச்சியான விஷயங்கள் தான். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.